ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் ஃபேண்ட், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி ஷர்ட், ட்ராக் ஃபேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். இளம் பெண்ணின் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காதலன். தோழி உட்பட 2 பேரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர். கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா. அன்று மாலையே கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். 2 IAS அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு. 7 குடிமைப்பணி அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். புதுச்சேரியில் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பெண்ணின் அந்தரங்க வீடியோவை வெளியிட்ட காதலன் உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருடைய அந்தரங்க வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்தரங்க வீடியோவை எடுத்தவர் அப்பெண்ணின் காதலன் புதுச்சேரியை சேர்ந்த அபிமன்யு என்பது தெரியவந்துள்ளது. அபிமன்யுவை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் அப்பெண்ணிடம் வீடியோ காலில் பேசும்பொழுது அந்த பெண் பேசிய வீடியோ காலை பெண்ணிற்கு தெரியாமல் ரெக்கார்ட் செய்து அபிமன்யு வைத்திருந்ததும், இதற்கிடையே அபிமன்யுவின் தோழியான மற்றொரு பெண் அந்த வீடியோவை தனது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளத்தில் மற்றும் பெண்ணின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பியதும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து அபிமன்யு மற்றும் அவரது தோழியை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலம் மற்றவர்களுக்கு அனுப்பிய அந்த பெண்ணின் அந்தரங்க படத்தை நீக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வீடியோவை மேலும் பலர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளதால் அவர்களையும் கைது செய்ய சைபர் கிரைம் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் 2 IAS அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடன் 7 PCS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் புதியதாக நியமிக்கப்பட்ட 2 IAS அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி IAS அதிகாரிகளான அஜித்குமார் ஏனம் மண்டல நிர்வாகியாகவும் பூஜா காரைக்கால் துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் பணிபுரிந்து வரும் குடிமைப்பணி அதிகாரிகள் 7 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி காரைக்கால் துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவர் கூடுதலாக பேட்கோ மேலாண் இயக்குநர் பணியையும் கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் ஏனம் மண்டல நிர்வாகி முனுசாமி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும், புதுச்சேரி துணை ஆட்சியர் வினயராஜ் புதுச்சேரி போக்குவரத்து துறை துணை ஆணையராகவும், அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் வேளாண் துறை இணை இயக்குநராகவும், இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வக்பு துறை ஆணையர் சிவசங்கரன் புதுச்சேரி துணை ஆட்சியராகவும், காரைக்கால் கோவில்கள் அதிகாரி அருணகிரிநாதன் காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும், புதுச்சேரி துணை ஆட்சியர் சௌந்தரி அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாகவும், இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும், ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆகஸ்ட் 20
28ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், இதேபோல் புதுச்சேரியிலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், இதனால் வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வீடுகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளில் சிலவற்றை பொதுமக்கள் அன்று மாலையே கடலில் கரைத்தனர். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அதன்படி புதுச்சேரியில் இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி விழா ஆகஸ்ட் 27ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பொதுமக்கள் பலர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிறிய விநாயகர் சிலைகளை வாங்கி தங்களது வீடுகளில் வைத்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். காலை முதல் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் மற்றும் படையல்கள் செய்து வழிபட்டனர். இதனால் ஒவ்வொரு வீடும் பக்தி மனம் கமழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஒரு சிலர் தங்களது வீடுகளில் வைத்து பூஜை செய்த விநாயகர் சிலைகளை அன்று மாலையே தங்களது இருசக்கர வாகனங்களில் கொண்டு சென்று தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பூஜைகள் செய்து கரைத்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்று அதன் நிறைவு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பல் மருத்துவரும் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சுமன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த ஒரு மாதமாக வகுப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலை மாமணி முனைவர் வி. முத்து, டாக்டர் பாஸ்கரன் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் டாக்டர் சுமனின் இந்த சமூக சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மருத்துவ படிப்பிற்கான 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு விண்ணப்பிக்க சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முதற்கட்ட மருத்துவ கலந்தாய்வை நடத்தியது. அதன்படி முதற்கட்ட கலந்தாய்வில் எம்பிபிஎஸ், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஆயுர்வேதம் ஆகிய பிரிவுகளில் இடம் கிடைக்கப் பெற்றவர்களின் பட்டியல் மற்றும் அரசு நிர்வாகம், சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர் பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்கள் குறித்த விவரம் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் அரசு, நிர்வாகம் மற்றும் சிறுபான்மை பிரிவில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் வரும் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பதிவு கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம் எனவும், முதற்கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைக்கப் பெற்றவர்கள் தங்களது சீட்டை ரத்து செய்ய விரும்பினால் வரும் 1ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தங்களது டேஷ்போர்டில் லாகின் செய்து தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஒதுக்கீட்டில் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கும் பொது பிரிவினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், மீனவர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பதிவு கட்டணமாக 10,000 எஸ்சி பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,000 பதிவு கட்டணமாக செலுத்தி விருப்ப பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் பங்கேற்க விரும்பினால் 2 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும், பதிவு கட்டணம் செலுத்தாதவர்கள் 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க முடியாது எனவும் சென்டாக் நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,405 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,270 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். இளம் பெண்ணின் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காதலன். தோழி உட்பட 2 பேரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர். கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா. அன்று மாலையே கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். 2 IAS அதிகாரிகளுக்கு துறைகள் ஒதுக்கீடு. 7 குடிமைப்பணி அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். புதுச்சேரியில் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் AMN செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.
2023ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.